ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 8/1/2024 இருந்து 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார், கும்பராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள். இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு. சனி பகவானை கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள். அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம். 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை. இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு கான்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால், கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போ இந்த வாரம் 8/1 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ராசியான்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ராசிநாதன் ஆட்சி பெற்று போவதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கும். எல்லா ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டங்கள் ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் குரு பார்க்கறதும், சமசப்தமத்தை குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் கல்யாணத்துக்கு பேசின்னு இருக்கவாள் கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தை மாதத்தில் இன்னும் ஒரே வாரம் தான், அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணக்கூடிய கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், அதீதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மேஷ ராசிக்கு பெரிய குதூகலமான வாரமாகவே இந்த வாரம் அமைய போகிறது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுக்கு தூக்கமின்மையாக்குவார். இருந்தாலும் எதனால் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல், இல்லைன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம், வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு புதுசாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:45 மணி வரலும் ஒரு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 7ஆம் அதிபதியோட 7, 8 சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பெண் வீட்டில், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவு, திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது.
உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டம காலத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அப்ளை பண்ணால்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 9ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 12ஆம் தேதி அர்லி மார்னிங், அதாவது 12ஆம் தேதி ஒரு மணி கார்த்தால 1 மணி வரலும் வந்து 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 4ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் மூலியமாக வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாய்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க, எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 14ஆம் தேதி காலை ஒரு 2:30-3 மணி வரலும் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனி சந்திர புணர்ப்பு யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய நினைப்பு ரொம்பவும் வேகமாக இருக்கும், ஆனால் ஆற்றல் செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து ஷேர் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய வேண்மை. அதுவும் வந்து இந்த வாரத்தில் சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவ சம்பந்தம், மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவாள்லாம் சொல்கிறேன் இல்லையா, யூனிஃபார்ம் சர்வீசஸ் அவார்டுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமான சந்தோஷமும் உங்களுக்கு வந்தே தீரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.